மூட்டு வலிக்கு நம்ம நிறைய மருத்துவ பயன்கள் வந்து சொல்லியிருக்கோம், அதுக்கு ரெமெடி சொல்லியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கீரையை வச்சு மூட்டு வலியை எப்படி நம்ம ஓரளவுக்கு குணப்படுத்தலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த கீரை பேர் தான் பார்த்தீங்கன்னா சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அதை உடச்சி விளையாடுறது வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதோட மருத்துவ குணம் பற்றி பெருசாக தெரிஞ்சிருக்காது. இது நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலிக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். இது அது மட்டும் இல்லாமல் சிறுநீர் பெருக்கி செய்கையும் இதில் வந்து இருக்குது. அதாவது என்ன பண்ணால் யூரினை வந்து அதிகப்படுத்தும். உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியே நீக்கிறதுக்காக இது இந்த கீரையை சமைக்கும் போது நமக்கு கழிவு வெளியே நீக்கிறது மூலிமா யூரின் வந்து அதிகமாக வந்து வெளியேறும். மூட்டு வலியினால் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு இது அற்புதமாக வந்து இருக்கும். இதை நம்ம நார்மலாக கீரை எப்படி கடைஞ்சி நம்ம உணவாக எடுத்துக்கிறோமோ அதே போல் இதை எடுத்துக்கலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 2லேருந்து 3 டம்ளர் தண்ணியை நல்லா ஊற்றிட்டு அது கொதிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த கீரைகளை வந்து ஒன்றும் பாதியமாக நல்லா நுணுக்கி இதை வந்து ஒரு கொஞ்சமாக நசுக்கி இந்த கீரையை வந்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு டம்ளர் வந்ததும் இதை வந்து காலை இல்லைன்னா மாலை ஏதோ ஒரு வேளையில் வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இந்த கீரையில் நல்ல சத்துக்கள் இருக்குது. அதாவது நம்ம மூட்டுக்கு தேவையான வலு கொடுக்குற தன்மைகள் இதில் அதிகமாக இருக்குது. கால்சியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கீரையை நீங்கள் டெய்லி எடுக்கலனா கூட போதும். வாரத்தில் 1 முறை 2 முறை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கனாலே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம்.